ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எஸ், கரெக்ட். நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த வரிசையில் அந்த வீடியோ வந்து 23வது வீடியோ. ஓகே, 23வது வீடியோ மட்டும் இல்லாமல் 23 வீக்ஸ். ஓகே, நம்ம வீடியோ போட ஆரம்பித்து இதோட 23 வாரம் முடிஞ்சிருக்குது. ஸோ 23வது வாரத்தில் உள்ள வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் வீடியோவுக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ தட் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம வந்து வீக்லி ஸ்டாக்ஸ் எப்படி எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் இனிமேலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எந்த பேஸஸில் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற லாஜிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா நீங்களும் ஓனாக சொந்தமாக நீங்கள் ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்களும் யாரோட அனாலிசிஸ் வீடியோவும் பார்க்க தேவையில்லை. என்கிட்டருந்து ஜஸ்ட் நீங்கள் நாலேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோமோ அந்த ஸ்டாக்கை நான் வந்து டோட்டலாக வந்து லாஸ்ட் வீக்கில் உள்ள ஸ்டாக் வந்து நான் வந்து டோட்டலாக எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 5 ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 ஸ்டாக் வந்து எதுக்கு ட்ரேட் எடுக்க போகிறோம், என்ன லாஜிக் இருக்குது அதில் அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நான் எதுக்கு ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் வந்து முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் மோடில் இருந்திருக்குது. நல்ல ஒரு கன்சாலிடேஷன் மோடுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஓகே, நான் ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிக்கிறேன். மார்க்கெட் வந்து எத்தனை தடவை இந்த சப்போர்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்குது. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இடத்துல பல முறை வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்புறம் மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்புறம் திருப்பி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் எடுத்துருக்குது. பட் இந்த இடத்துல இந்த இங்கே வர டச் ஆகலை. பட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் எடுத்துருக்குது. அப்புறம் இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்குது. ஓகே, இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக எப்போவுமே ரீடெஸ்ட் பண்ண தான் வரும். எப்போவுமே பிரேக் அவுட்டாக இருந்தேன்னா நான் வந்து பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். பிரேக் அவுட் வந்து எப்போவுமே ரீடெஸ்ட் பண்ணும்போது ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேருந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்போர்ட்ஸ் இருக்குது. நான் இதே லைனை வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன், காப்பி பேஸ்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குதா, சேம் லெவலில் இதுவும் சப்போர்ட்டும் எடுத்துருக்குது. ஸோ கீழே உள்ள லெவல்ஸ் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. என்ன இப்போ வேறு லெவல் என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மேட்ச் ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு மேட்ச் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ்ட் ஒரு இந்த ட்ரேட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்துருக்குது. பட் இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு இந்த லெவல்லேருந்து என்னோடய லெவல் வந்து இன்னும் மார்க்கெட் கீழே வரைக்கும் இருக்குது. ஓகே, என்னோடய ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரேடில் வந்து கரெக்டான லெவல் வந்து நான் இதில் வந்து பொசிஷன் வந்துக்கிறேன். இதுக்கு கீழே தான். ஓகே, நாளைக்கு வந்து இன்னும் மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து என்ட்ரிக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் கிடச்சிக்கிடும். ஓகே, 50 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டார்கெட் இதில் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா என்னோடய ப்ரைஸ் வந்து 2974 கிட்ட என்னோடய ப்ரைஸ் இருக்கும். கீழே வந்து ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 2920 வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் இருக்கும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷனல் பர்பஸாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய விஷயம் எப்படி கற்றுக்கணும், எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நான் வந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ட்ரேட் எடுக்கிற நீங்கள் உங்களோட மணி மேனேஜ்மெண்ட், உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் ஸ்டாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டாக் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நம்ம ஒரு டார்கெட்டும் இதில் வந்து புக் பண்ணியிருப்போம். எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனாவது வீக்கும், ஓகே, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் டைம் வந்து நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம்.
ஸோ நல்ல டார்கெட் கொடுத்துருந்துச்சு. நான் வந்து அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ அடுத்து இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் என்ன லாஜிக் இதில் வந்து பார்த்துருக்கிறேன், ஸோ தட் இந்த ட்ரேடில் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் கிட்ட திருப்பி மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் மார்க்கெட் நல்லா கன்சாலிடேட் ஆகி மேலே போய்கிட்டு இருக்குது. இதே லெவலில் வந்து கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும். ஓகே, மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் கிட்ட என்னோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டேயோ இல்லை அதுக்கு கீழே இதுக்கு கீழே வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த லெவலுக்கு கீழே வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன், ஸோ தட் உங்களுக்கும் புரியும் நான் வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே என்னோட ஸ்டாப் லாஸ் வரும். ஒரு 26-25 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வரும். ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இதிலேருந்து ஈஸியாக புக் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஸோ ஈஸியாக கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு டார்கெட் எனக்கு வந்து ஸோ இதுக்கு கீழே என்னோட இது இருக்கும், என்ட்ரி இருக்கும். இந்த லெவலுக்கு கீழே ஒரு 20 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ், என்னோட 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரேட் அமைகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இது ஒரு கரெக்டாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு சேனல் பேட்டலும் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு நல்ல சேனல் பேட்டலும் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே ஓகே இந்த சேனலுக்கு கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு நான் வந்து அவாய்ட் பண்ண கற்றுக்கிடுவேன். ஓகே, இந்த சேனலுக்கு கீழே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வந்து அவாய்ட் பண்ண கற்றுக்கிடுவேன். இந்த சேனலுக்குள்ளே ஒரு கேண்டில் இருந்துச்சு ஓப்பன் ஆகி இந்த இடத்துலேருந்து ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சுன்னா இங்கேருந்து நான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 847 வந்து இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. என்னோட என்ட்ரி வந்து 843 கிட்ட என்னோட என்ட்ரி ப்ரைஸ் கிட்ட வரும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இதுக்கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 882 என்னோட கரெக்டான ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ மேலே உள்ளது நான் வந்து எடுத்துக்கிறேன். இங்கேருந்து மேலே எனக்கு ஒரு நல்ல அப்சைட் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயர்ஸ் வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மைட் பி இந்த இடத்துல இந்த லெவலில் வந்ததுக்கப்புறம் பயர்ஸ் வந்து மார்க்கெட்டிங்லேருந்து மேலே கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தேர்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஸ்டாக் வந்து பேங்கிங் செக்டர்லேருந்து பார்க்க போகிறோம். பேங்கிங் செக்டர்லேருந்து ஆக்சிஸ் பேங்க் பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக் வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. நான் வந்து பேசிக்காக நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப பேசிக் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் தான் பார்ப்பேன். பிகாஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லேயும் ரொம்ப நல்லா வந்து என்ட்ரி கிடைக்கும். எனக்கு வந்து ரொம்ப நல்ல என்ட்ரி ப்ளஸ் நான் வந்து ஒரு நல்ல டார்கெட் எடுக்கிறதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து அதிகமாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட மாட்டேன். ஓகே, என்ன வந்து ஸ்டாக் ட்ரேடிங்கில் வந்து இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி லைவ் வரும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து 2-3 ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவோம். லைவ் மார்க்கெட்டில் நம்ம லைவ் ட்ரேட் எடுத்து காமிப்போம். ஸோ நீங்களும் லைவில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி லைவ் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனல் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஃபாலோ வந்துருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கேப் வச்சுருக்குதா. ஓகே, கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டும் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகே, பல முறை சப்போர்ட் இந்த இடத்துல பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்த லெவலில் இந்த தடவை சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாருங்க, இந்த இடத்துல இவ்வளோ இடத்துல மார்க்கெட் வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்துச்சா, திருப்பி இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மைட் பி இந்த லெவல் ஒர்க் அவுட் ஆகாத பேஸில் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல செல் சைடில் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ செல் சைடில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பை சைடில் இந்த இடத்துல வந்து பிளான் பண்ணலாம். பிகாஸ் இந்த லெவல் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. அதனால் நான் இந்த லெவல்லேருந்து ஒரு பை சைடு பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரம் ஸ்டாக் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் ஆனால் எல்லா ஸ்டாக்கும் நல்ல ஒரு 2%, 1%, 2%, 3% வரைக்கும் ஃபால் ஆகின ஸ்டாக் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நல்ல ஃபால் ஆன ஸ்டாக் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல சீக்கிரமாக நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு ஸ்டாக் நம்ம பிளான் பண்ணாலும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளைக்கும் இதே இடத்துல ஃப்ரைடேக்கு ஒரு நல்ல இடத்துல தான் இருந்திருக்குது. ஸோ ஃப்ரைடேக்கு எடுத்துருக்கலாம், பட் நான் வந்து ஃப்ரைடேக்கு எடுக்கலை. மைட் பி நாளைக்கும் இந்த ரேஞ்சுக்கிட்ட எங்கேயாவது இருந்துச்சுன்னா என்னோடய என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து டார்கெட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணோம்னா ஒரு 150 பாயிண்ட் நான் மேக்ஸிமம் இதில் வந்து டார்கெட் ப்ளேஸ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து என்னோட 100 பாயிண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட் வந்து புக் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரெயில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து டார்கெட் புக் பண்ண உடனே நம்ம வந்து டார்கெட் விட்டு வெளியே வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் வந்து என்னோட பையிங் ப்ரைஸ் இருக்கும். என்ன ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1151. ஓகே, 1151 ரூபா கிட்ட என்னோட பையிங் ப்ரைஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1125 ரூபா கிட்ட என்னோட ஸ்டாப் லாஸ் வரும்.
ஓகே. ஒரு டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்கெட் எடுக்கலாம். ஓகே. 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் வந்து டார்கெட் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஈஸி டார்கெட் கொடுக்கும். ஏன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு கேப் கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த கேப் வந்து மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண மேலே வரும். ஓகே. கூடிய சீக்கிரத்துலேயே மேலே வரும். ஸோ அது இங்கேருந்து கூட வரலாம், இல்லை இங்கேருந்து கொஞ்சம் லைட்டாக கீழே போயிட்டு அதுக்கப்புறம் கூட இங்கேருந்து மேலே வரலாம். ஸோ நாளைக்கு இதுக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த லெவலுக்கு கீழே கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லெவல் ஓகே மேலே கீழே ஒரு ஃபுல் டே கேண்டில் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு என்ட்ரி வந்து எனக்கு வந்து என்ட்ரி பிளான் பண்ணுறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த்து ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல். ஓகே. டாடா ஸ்டீல் வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் ஒரு 100 rupees கிட்ட இருக்கும்போது வந்து நான் வந்து இது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். 99, 100 ஒரு 120 கிட்ட இருக்கும்போது நான் வந்து முதல்ல வந்து ரொம்ப வந்து ஒரு 1-2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 100 rupees கிட்ட இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 158, 160, 180 வரைக்கும் போயிட்டு வருது. ஓகே. 183 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்துருக்குது. ஸோ ரொம்ப நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு டாடா ஸ்டீல் வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஒரு ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது டாட்டாவில். ஸோ டாட்டாவில் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்து பார்ப்போம். ஒரு வேளை நமக்கு சக்ஸஸ் ரேட் இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு நல்ல ட்ரேட் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சேம் லாஜிக் தாங்க இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் எதுக்கு இந்த லாஜிக் சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக நிறைய பேர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன லாஜிக்கில் வந்து இந்த ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகே. ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எதுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட்டில் நான் வந்து பை பண்ணுவேன். ஓகே. சப்போர்ட்டில் பை பண்ணுவேன், ஒரு நல்ல டார்கெட் புக் பண்ணுவேன். ஒரு ட்ரெண்ட் லைனும் வருது சேம் தான். இதுலேயும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைனும் வருது. எஸ், இது ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் வருது. இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் வேண்டாம். ஓகே. சப்போர்ட் நான் வந்து ஜஸ்ட் இதில் சப்போர்ட் தான் பார்க்குறேன். ட்ரெண்ட் லைனை பார்த்தோம்னா நான் வந்து இந்த ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி காட்டுது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைட் மூவ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது டாட்டாவில். ஸோ மைட் பி நாளைக்கு இதே லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, மண்டேக்கு இந்த லெவலில் எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் இங்கேருந்து ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கூட வராது. ஓகே. ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான் புக் பண்ணுவேன். இதில் வந்து 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸாவது மினிமம் 30 பாயிண்ட்ஸாவது இங்கே டார்கெட் புக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே. 7 பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்டாப் லாஸ் வருது, 30 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஓகே. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஸ்டாக். ஓகே. ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து எதுக்கு இந்த ட்ரேடில் வந்து நான் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு நல்ல சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகே. நான் வந்து இதில் ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன் ஸோ தட் உங்களுக்கும் புரியும். இந்த இடத்துல நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே. இந்த இடத்துல ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அப் ட்ரெண்டில் ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதில் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டும் நான் இதில் எடுக்கல. இதில் ஜஸ்ட் ஒரு சேனல் பேட்டர்ன். ஸோ நம்ம வந்து ட்ரேட் எடுக்கும்போது என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும், எப்படிலாம் மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணி நம்ம எல்லா ட்ரேடுமே எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பப்போ மார்க்கெட்டில் நம்ம வந்து நமக்கு தான் தெரியணும் எந்த இடத்துலேருந்து ஏன் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட என்ட்ரி வந்து எங்கே எடுக்கணும், நம்ம எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணணும். ஒரு என்ட்ரி பிளான் பண்ணுறோம்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேடு வந்து எப்போவுமே நம்ம ஃபேவரில் தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியாது. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் 100% ரிஸ்கியாக இருக்கும். பட் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு உங்களுக்கு ரிவார்டு கரெக்டாக கிடைக்கணும். கரெக்டாக கிடைக்கணும். ஓகே. ஸோ இதில் ட்ரேட் பிளான் பண்ணுறதுக்கு என்னென்னா, இது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல பாருங்கள், பல முறை இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு இது நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வரும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கேருந்து டவுன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லை, இப்போதைக்கு மார்க்கெட் என்ன ப்ரைஸில் போய்கிட்டு இருக்குன்னா, ஆமாம் ஒரு 60-70 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே இறங்கிச்சு அப்படின்னா, மண்டேக்கு இறங்காது, ஒரு டியூஸ்டே வெனஸ்டே மார்க்கெட் இறங்கிச்சுன்னா, ஸோ இந்த இடத்துலேருந்து நான் பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னோடய ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ நான் 50 பாயிண்ட்ஸ் நான் இதில் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய பொசிஷன் சைஸிங்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். நான் இங்கேருந்து 200 பாயிண்ட்ஸ் கூட 250 பாயிண்ட்ஸ் கூட நான் ஈஸியாக பிளான் பண்ணலாம். எனக்கு இங்கேருந்து ஒரு நல்ல டார்கெட் வந்து தெரியுது. நான் கரெக்டான இடத்துல என்னோடய ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து 250 பாயிண்ட்ஸ் எனக்கு வந்து ஈஸியாக மார்க்கெட் கொடுக்கும். ஸோ இதோட நம்ம ஸ்விங் ட்ரேடிங் வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் guys, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ நான் அதை ரீட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கமெண்ட்ஸில் சால்வ் பண்ணுறத பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.